என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா எனக்கு தெரியல. சென்னை மறுபடியும் துவக்க போகுது, ஒரேடே தலைமுறை ஆக போறாரு. என்னப்பா சென்னை ஜோதிச்சுட்டு, ஆனால் ராஜீவ் ஒரு கண்டென்ட் வீடியோ கூட போடல, சும்மா தான் வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ தான் வீடியோ வந்துச்சு, வாங்க பார்ப்போம். படிச்சு சொன்னேன் மேட்சுக்கு போகாதீங்கன்னு. அங்கே ஏதாவது மாற்றம் அடைஞ்சுனா சிஎஸ்கே காரன் நம்மளை போட்டு குஜி மஸ்து பண்ணா எனக்கு நல்லா தெரியும். சொல்ல கேட்காம டிக்கெட் போடுங்க தலைவான்னு நாங்க சொன்னோம். டிக்கெட் போடுங்க தலைவா நாங்க சொன்னோம். ஆர்சிபி தலைவனை எடுத்து பேசிட்டு தலைவடாவா ஆர்சிபி ஆடாவோட காலா போயிடுறாரு. இவர் வந்து ஆர்சிபி தலைவடா ஏன் பாத்துட்டு இருக்க பங்காளி இருந்தாலும் என் தலைவன் பார்த்து பேசு. ஐயா இருக்கு, நான் உனக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வர நொட்டிக்கிட்டு கூட்டி போயிட்டு ஓடி போன இவன் ஓடுவாடா, என்ன சொன்னா இது ஓசில டிக்கெட் போட்டு தொங்க போட்டுட்டு வந்துரு செஞ்சானா குஜி மஸ்து இன்னைக்கு. காதல் விசில மாட்டி என்னெல்லாம் கத்துறாண்டா அப்படி வந்து. ஆமா அந்த இடத்துல நான் போயிட்டேன், ஓடிட்டேன். ஆமா ஓடணும்ல. இப்போ ராஜ்புரி எப்படி தோத்தோம் 2 மாசம் ஓடி போனா கண்டுபிடிக்க முடிஞ்சா அவங்களால. அது மாதிரி நம்மளும் ஓடணும்ல. நீங்க செனமாடு மாதிரி அங்கேயே உட்காந்துருந்தா அவன் எப்படி ஓடுறான் பாரு. மல்டி டேலண்டட் பர்சனா இருக்கேன். ஆமா அன்னைக்கு மேட்ச் இருக்கு, இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டு நம்ம எதா இருந்தாலும் பேசணும், புரியுதா உங்களுக்கு? டிக்கெட் ஜெயிக்கிறோம் வச்சு செய்யறோம். டிக்கெட் போடு, லக்னோ போ. ஐயோ டிக்கெட்டுக்கு என்ற காசுலயே 3 crore இருந்துச்சு, 2 crore நான் வந்து சிஎஸ்கே மேட்ச் போட்டேன். டிக்கெட் ரேட்டு ஐயாக்குறத 3 crore 2 crore கருவாரு. தோனி வராத வரைக்கும் டிக்கெட் பீஸ் கம்மியாக தான் கிடைக்க, கவலைப்படாங்க. நம்ம தலை தோனி வந்துட்டாருன்னா டிக்கெட் யாரும் கிடைக்காது. ஆர்சிபி மேட்ச் நீங்க பார்க்க முடியாது, நம்ம ஆர்சிபி மேட்ச் டிவில பார்ப்போம், ஓகேவா? இவன் சிஎஸ்கே மேட்ச்னா கிரவுண்டுக்கு போவாங்க, ஆர்சிபி மேட்ச்னா டிவில பார்ப்பாங்க. இல்லைண்ணா கரெக்டாக கண்டுவிட்டாரு. இன்னும் கரெக்டாக கண்டுவிட்டா ஒருத்தர் கூட டவுட் பண்ணல வர. எனக்கு என்னமோ அம்மே ஒரு சந்தேகம் கூட சொல்ல மாட்டேங்கிற வர. காசை பற்றி நான் மணி ப்ராப்ளத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். போகிறதுனா போகும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முகரே சரியில்லை, எனக்கு சரியா பண்ணல. என்ன முகரே சரியில்லை அது மட்டும் இல்லை. ஆர்சிபி காரன்ட்ட வந்து சிஎஸ்கே வரேன் அந்த ராஜ்புரி இப்படி பண்ணாம பாரு, அதுக்கு கொஞ்சம் கமெண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் ஜெயிச்சதை வந்து கேகேஆர் தானே, எதுக்கு ஆர்சிபி கற்றுறீங்க? அதுக்கு ராஜ்புரி ரிப்ளை கமெண்ட் போட்டிருக்கேன். கேகேஆருக்கு சிஎஸ்கேக்கு மேட்ச் நடக்கும்போது கிரவுண்டுக்குள்ள ஆர்சிபிக்கு என்னடா புடுங்குறதான வேலைன்னு கேட்டுட்டாங்க. கரெக்டாக டேலண்டடா கேட்கறான்ல, அப்போ நம்மளும் பதிலுக்கு கேட்கணுமா இல்லையா? ஆனால் இவங்க 2 பேரையும் கூட்டு போய் நானே குஜி மஸ்த் செஞ்சேன் நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சங்கட்டமா தான் இருக்கு. இந்த சிரிப்பு செஞ்சுட்டேன் இது. எங்கிறதுல கண்டென்ட் யோசிக்காரு.